30க்கு 45 அடி சைஸ் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிற ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. நார்மலாக வீடு கட்டுற எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் இந்த மாதிரியான வீடு தான் கட்டுவாங்க. இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 2250 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வரும். காம்பவுண்ட் வாலு, கேட்டு, செப்டிக் டேங்க்கு, சம்பு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இது இல்லாமல் வீடு மட்டும் 56 லட்சத்தில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா கிட்ட இந்த வீடு முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இன்டீரியர் பண்ணலை. இன்டீரியர் பண்ணிங்கன்னா அதுக்கான காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். பட் இந்த ரேட்டுக்கு என்ன விஷயங்கள் இந்த வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்க்ரீட்லாம் ஜென்ரலாக வந்து M20 கிரேடில் தான் போடுவாங்க. பட் நாங்கள் வந்து 2250 பேக்கேஜ்லேயே வந்து M25 கிரேட் கான்க்ரீட் வரைக்கும் போடுறோம். பேஸ்மெண்ட் லெவலில் இந்த பிட்டிஃபிக்ஸ் பெயிண்ட் பண்ணுறது, இது டெர்மைட்டுக்காக வந்து டெர்மினேட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே எங்கள் ஸ்கோப்பில் நாங்கள் பண்ணி பாத்ரூமோட வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பிரஷ்பான் கெமிக்கல் யூஸ் பண்ணி பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட். இது வந்து நிறைய பில்டர்ஸ் பண்ணுறது இல்லை. பட் நாங்கள் வந்து இந்த 2250 பேக்கேஜ்லேயே எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றோம். இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, பிளாஸ்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து எம்சானில் பிளாஸ்டிங் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரெக்ரான் ஃபைபர்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் ஃபைபர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைபர் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டிங் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் ஃபாஸ்ட்ராக் பிராண்ட் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டிங்கும் சரி, பிரிக் ஒர்க்குக்கு எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிங்க்கும் அது யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக காலம் பிரிக் ஒர்க் ஜாயின் ஆகிற இடத்துல மெஷ் வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறோம். அவுட்டரில் ஃபுல்லாகவே நம்ம டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணுறோம், அந்த சீபேஜ் லீக்கேஜ்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இது இந்த வீடோட மெயின் கேட்டு. ஸோ மெயின் சேஃப்டி கேட் வந்து எங்கள் ஸ்கோப்பில் இன்க்ளூடட். ஸோ நார்மல் கேட்ஸ் மாதிரி இல்லாமல் 1 inch ஸ்கொயர் பைப்பில் டிசைன் பண்ணியிருப்போம். வித் கோத்ரேஜ் லாக்ஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து யூஸ்வலாக 32 mm திக்னஸ் அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. நாங்கள் 40 mm திக்னஸில் கொடுத்து வித் டிஜிட்டல் லாக்ஸோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா OS ஹோம்ஸ். இந்த வீட்டுடைய ஃபுல் வீடியோ நம்ம மனோஜ் யூடியூப் சேனலில் இருக்குது.